இயக்குநர்களில் சிகரமாக விளங்கிய பெருமதிப்பிற்குரிய பாரதி ராஜா அவர்கள் இன்று இயற்கை எய்தினார் என்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகும். தமிழ் திரையுலகில் ஏராளமான இயக்குநர்கள் இருந்திருக்கிறார்கள், வெற்றிகரமான படங்களையும் தந்திருக்கிறார்கள் என்பதற்கு மறுப்பதற்கில்லை. இன்றைக்கு திரையுலகில் நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிற பல திரை நட்சத்திரங்களை உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய பாரதி ராஜா அவர்களை சாரும் என்பது மறுக்க முடியாத ஒரு பேருண்மை. அது மட்டுமல்ல, பெரும் நகரங்களில் பெரும் ஸ்டுடியோக்களில் மட்டும் இருந்த கேமராவை கிராமப்புறத்திற்கு கொண்டு சென்று இயற்கையாக வயல், வாய்க்கால், ஆறு, குளம், குட்டை, ஏரி என இயற்கையை பயன்படுத்தி அதன் மூலமாக நல்ல படங்களை எடுத்தது மட்டுமல்ல, சமூகத்தில் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படங்கள், குறிப்பாக கருத்தம்மா போன்ற படங்கள் தமிழக மக்களிடத்தில் இருந்த, குறிப்பாக பெண் குழந்தைகளே வேண்டாம் என்கிற நிலையில் இருந்த அந்த மூட நம்பிக்கையிலிருந்து திசை மாற்றி மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டக்கூடிய மிகச்சிறந்த படங்கள், பல படங்கள், முதல் மரியாதை உட்பட பல்வேறு படங்களை மிக சிறப்பாக தயாரித்து தமிழ் மக்களுக்கு வழங்கிய இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா அவருடைய மறைவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் அதன் மாநில செயலாளர் இன்றைக்கு ஊரில் இல்லை தோழர் வீரபாண்டியன் அவர்களின் சார்பாகவும் அஞ்சலியை தெரிவித்து அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய துணைவியார், மகள் மற்றும் உறவினர்கள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் மறைவு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிற்கும் நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு சோதனை. ஆழ்ந்த இரங்கலை புதிய நீதி கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் 50 ஆண்டுக்கு மேலாக இந்த தமிழ் உலகத்திற்காக, கலை உலகத்திற்காக அவர் வாழ்ந்து காட்டியவர். அவர் நம்முடைய இதயத்திலே என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். தமிழர்களுடைய இதயத்திலே என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய கலைப்படைப்பு, அவர் கலையை காதலித்தாரா, கலை உலகம் அவரை காதலித்ததா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய விழாவை எடுத்தவர். புரட்சித் தலைவருக்கு நெருங்கிய நண்பராக அவர் இருந்தவர். அவர் பாக்யராஜ் அவர்களை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தும் போது கூட புரட்சித் தலைவர் அவர் பாரதி ராஜாவிடம் சொன்னது எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. உன்னுடைய துணை இயக்குனரை, அசோசியேட் இயக்குனரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறீர்களே, உங்களுடைய மனது மிகப்பெரிய மனது என்று. அப்படி புரட்சித் தலைவரால் பாராட்டப்பட்டவர். புரட்சித் தலைவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர். கலை உலகத்தில் எத்தனையோ இயக்குநர்களை கொண்டு வந்தவர். எத்தனையோ கலைஞர்களை, எத்தனையோ கதாநாயகிகளை கொண்டு வந்தவர். உலகம் உள்ளளவு, தமிழகம் உள்ளளவும் நம்முடைய பாரதியாருடைய புகழ் என்றும் இருக்கும். அவர் மறையவில்லை, மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது குடும்பத்திற்கு அவரது மகன் மனோஜ் அவருடைய மறைவிற்கு பிறகு அவர் மிகவும் நொடிந்து விட்டார்கள். 2 ஆண்டு காலத்திற்கு முன்பு கூட அவருக்கு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆனது. அப்போது எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு நானும் ஆர்கே செல்வமணியும் கொண்டு சென்று அவருக்கு கல்கத்தாவிலே இருந்தும் நம்முடைய பெங்களூரில் இருந்தும் சிறந்த டாக்டர்களை வரவழைத்து அன்றைய தினம் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றினோம். 2.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு காலன் அவரை கொண்டு சென்றிருக்கிறது. காலன் கொண்டு சென்றாலும் நம்முடைய பாரதியாருடைய புகழ் மண்ணுள்ளளவும் தமிழ் உள்ளளவும் என்றும் இருக்கும். நன்றி, வணக்கம். எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய, நான் மிகவும் நேசிக்கின்ற, என் மீது அன்பு காட்டுகின்ற எனது அன்பு சகோதரர் இயக்குனர் சிகரம் என்று சொல்வதை விட
தமிழ் திரையுலகில் 1977க்கு பிறகு இயக்குநர்களுடைய பிதாமகனாக இன்றைக்கும் தமிழ்நாடு அளவில் திரைப்படத்துறையில் போற்றப்படுகின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் இயக்குனர் சிகரம், இயக்குனருடைய பிதாமகன் திரு பாரதிராஜா அவருடைய அந்த மறைவு என்பது தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகத்தான் நிச்சயமாக சொல்ல முடியும். 1977களில் குறிப்பாக ஒரு 77க்கு முன்பாக ஒரு 10 ஆண்டுகள் என்று சொன்னால், ஒரு தமிழ் திரைப்படத்தை பொறுத்தவரை அந்த காலகட்டத்திலே எடுக்கின்ற படங்களெல்லாம் 10 நாள், 5 நாள், 2 நாள் என்று ஓடும். அதை கூட பத்திரிகைகள் கூட சொல்வார்கள், வெற்றிகரமாக 3வது நாளாக ஓடியது, வெற்றிகரமாக 4வது நாளாக ஓடியது என்று சொல்லி. அந்த காலகட்டத்தில் திரையுலகத்தில் தமிழ் படங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிதாமகனாக தமிழ் திரையுலகை காப்பாற்றுகின்ற ஒரு பிதாமகனாக உருவெடுத்தவர் தான் நம்முடைய அன்பு சகோதரர் பாரதிராஜா அவர்கள். குறிப்பாக அருமை சகோதரர் பாரதிராஜா அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த தமிழ் திரைப்படங்கள் பற்றாக்குறை ஏற்பட்ட சூழ்நிலையில், ஓடாத சூழ்நிலையிலே கதைகள் இல்லை, தயாரிப்பாளர்கள் குறைவு, இயக்குநர்கள் குறைவு. எனவே அந்த ஒரு சூழ்நிலையில் இந்தி படங்களுடைய ஆதிக்கங்கள், யாதோं की பாரத், ஹம் கிசி से कम नहीं, பாபி, அதே போன்று தீவார், இப்படி எல்லா இந்தி படங்களும் அன்றைக்கு ஷோலே போன்ற படங்களெல்லாம் அன்றைக்கு தமிழ் திரையுலகில் அன்றைக்கு சரியான படங்கள் தமிழில் எடுக்கப்படாத காரணத்தினால் இந்தி படங்கள் வெற்றியடைந்த சூழ்நிலை. ஆனால் அதை முறியடித்து தமிழ் திரைப்பட உலகை காப்பாற்றிய பெருமை என்று சொன்னால் இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள் நிச்சயமாக நான் அன்பு சகோதரி சொல்லியாக வேண்டும். எனவே அவர் ஒரு ஷூட்டிங் என்று சொன்னால் பொதுவாக இண்டோரில் தான் நடக்கும். ஆனால் அந்த ஷூட்டிங்கை கூட, அந்த படப்பிடிப்பை கூட ஒரு கிராமத்திலே கொண்டு வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர் இயக்குனர் சிகரம் ஐயா பாரதிராஜா அவர்கள். அவருடைய படம் முழுமையாக பார்த்தால் மட்டுமே ஒரு முழுமையான இயக்குனராக நிச்சயமாக உருவெடுக்க முடியும். அந்த அளவிற்கு இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய, சூப்பர் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய அன்பு சகோதரர் பாரதிராஜா அவருடைய அந்த படைப்புகள் இருந்தது. எனவே என்னை பொறுத்தவரை அவருடைய குரல் வளமும் சரி, அந்த நடிப்பு, அவர் நடித்த படங்களும் சரி, இயல்பாக நடித்த நடிப்புகள், அவர் இயக்கிய படங்கள் எல்லாம் இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத படங்களால் தான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அவரை பொறுத்தவரை திரைப்படத்துறையில் எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கிய மகா ஜாம்பவான் என்று சொன்னால் இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்களை சொல்ல வேண்டும். எத்தனையோ ஜாம்பவான்களை உருவாக்கிய மகா ஜாம்பவான். எனவே அவருடைய அந்த மறைவு என்பது தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகத்தான் நிச்சயமாக கருத முடியும். எனவே தான் கடந்த 12 காலமாக அவரோடு நெருங்கிய அந்த பழகிய நட்பு, ஒரு அன்பு சகோதரன் மீது என்று காட்டிய அன்பு, அந்த அன்பின் காரணமாக இன்றைக்கு அவருடைய மறைவை எண்ணி என்னுடைய மனம் உண்மையிலேயே ஒரு பாதிப்படை, மனம் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர் இழந்து வாடும் தமிழ் திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதே போன்ற குடும்பத்தாருக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரையுலகில் ஒரு தனித்துவமான புரட்சியை அமைதியாக செய்த ஆற்றலாளர், பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, என்றைக்கும் மறக்க முடியாமல் நெஞ்சில் நீக்கமற அமைந்துள்ள இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயற்கை எய்தினார் என்ற செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொன்றையும் முத்திரை பதித்தவர். ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து சென்னைக்கு வந்து, சென்னைக்கு அவர் வந்தது மட்டுமல்ல, சென்னையை கிராமத்துக்கு அழைத்து போன பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு உள்ளது. அதனுடைய அடிப்படையில் யதார்த்தமாக
திரையுலகிலே நல்ல பாடங்கள், சாதி ஒழிப்பு போன்றவைகள், மூட நம்பிக்கைகளையெல்லாம் அழிக்கக்கூடிய கருத்துள்ள திரை உலகத்தை ஒரு நல்ல கலாசாலையாக பல்கலைக்கழகமாக மாற்றிய திறமையாளர். என்றென்றைக்கும் சமூகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு பாடங்களை பல்கலைக்கழகத்திலே சொல்லிக் கொடுப்பதைப் போல சமுதாயத்திற்கு மிக சிறப்பான பணிகளை செய்தவர். நாங்கள் அவரை அழைத்து முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிடர் கழகம் புரட்சி இயக்குனர் என்ற அந்த சிறப்பான விருதை அழைத்து அவர் செய்த புரட்சிகளை பார்த்தோம். அவருடைய வேதம் புதிது என்ற அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளையெல்லாம் முறியடிப்பதில் திராவிடர் கழகம் முன்னாலே நின்றது என்பதை நினைக்கிற போதும் அதற்கு அவர் நன்றி உணர்ச்சியோடு பாராட்டி சொல்லி, என்னென்னைக்கும் எங்களுக்கு துணை இருக்கக்கூடியவர்கள் பெரியார் தொண்டர்கள் என்று பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை திரையுலகத்துக்கு மட்டும் இழந்தது என்பது திரையுலகத்திற்கு மட்டும் ஏற்பட்ட நஷ்டம் அல்ல, இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய நட்டம். என்றாலும் இயற்கை எண்ணி ஆறுதல் அடைய வேண்டும், அவ்வளவுதான். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தமிழினம், தமிழனுடைய பண்பாடு இவற்றை இந்த தமிழ் சமூகத்திற்கே மிக அழகியலோடு எடுத்து காட்டியவர். நாமெல்லாம் இந்த நாட்டினுடைய ஒரு நாகரிகமடைந்த சமூகமாக விளங்குகிறோம் என்று உணர்ந்த அந்த தமிழனுடைய வாழ்வியலை, பெருவாழ்வியலை, பண்பாட்டை, அவனுடைய அழகியலையெல்லாம் எடுத்து சொன்னவர் பாரதிராஜா அவர்கள். பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு ஆளுமை இங்கே தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல அப்படின்னா தமிழர்களுடைய வாழ்வே நமக்கு திரையுலகத்தில் வந்திருக்காது. அது வரைக்கும் நகரத்தில் இருந்தவர்கள் புராண கதைகள், வீரக்கதைகள் மட்டுமே தான் திரையுலகத்தில் இருந்தது. ஆனால் சாமானியமான உங்களுடைய பெற்றோர்களோ எனது பெற்றோர்களோ வாழ்ந்த வாழ்க்கை பற்றியான எந்த விதமான திரைப்படமும் வந்ததில்லை. அந்த திரைப்படங்களை எல்லாம் எடுத்து நம்மோடு வாழ்ந்தவர்களெல்லாம் கதாநாயகர்களாக மாற்றி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் எடுத்து சொல்லி, அன்பை எடுத்து சொல்லி, எல்லா படங்களையும் அவர் அன்பை தான் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த நிலத்தினுடைய பிற்போக்குத்தனத்தை எல்லாம் சாடி இருக்கிறார், கூர்மையாக எதிர்த்து நின்றிருக்கிறார். அது திரையுலகோடு மட்டும் இல்லை, தமிழனுக்கென்று தனியாக ஒரு கலை படைப்பு கட்டமைப்பு வேணும் என்று விரும்பி அதுக்காக உழைத்தவர். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்ட காலத்தில் நின்றவர், அதற்காக சிறைக்கு சென்றவர். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளித்தவர். 2009 இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான போராட்ட காலம் நடந்தபோது இதையெல்லாம் மூடி மறைத்த அன்றைய காங்கிரஸ் அரசினுடைய அந்த இருட்டடிப்பை உடைக்கின்ற வகையில் தன்னோட பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்த பெரிய ஆளுமை அவர். அப்படி ஒரு மனசு வேறு யாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. தனக்கு கொடுத்த விருதை திருப்பி கொடுத்து ஒரு இனத்தை காக்க வேண்டும் என்கின்ற அந்த போர்க்குணம் அவருக்கு இருந்தது. ராமேஸ்வரத்தில் அவர் நடத்திய பெரிய போராட்டம் தான் ஈழப்பிரச்சனை உலகெங்கிலும் கொண்டு சென்றதாக இருந்தது. அதெல்லாம் பலரும் தலைவர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர். நெய்வேலி மின்சாரத்தை துண்டித்து காவிரியிலே தமிழர் உரிமை வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தினார். எந்த இடத்திலும் தனக்கான ஒரு அரசியல் பதவி அவர் கேட்கல. அவன் இனத்துக்காக போராடினார். இவ்வளோ போராட்டம் நடத்தினாலும், இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும், தமிழ் திரையுலகை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்கூல் ஆஃப் பாரதிராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை பேர் உருவாக்கி இருந்தாலும் அவர் அரசியலில் தனக்குன்னு ஒரு இடம் ஒன்று கேட்கல. சாமானிய மக்களுக்காக குரல் கொடுத்த இந்த இனத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை மறைந்தது ஒரு பேர் இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழகத்தினுடைய கலை உலகத்திற்கு இது ஒரு பேர் இழப்பு. மிகப்பெரிய திரைப்பட நடிகர்களை இந்திய அளவில் தமிழகம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு இயக்குனர் என்ற அளவில் 1970களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்தவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். வட இந்தியாவிலே சத்யஜித் ரே, மிர்னால் சென் போன்ற புகழ்பெற்ற இயக்குனர்கள் கொடிகட்டி பறந்த காலத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய இதயம் எது என்பதை, நம்முடைய தமிழகத்தினுடைய ஆன்மா எது என்பதை, நம்முடைய தமிழகத்தினுடைய கலை என்ன என்பதை, நம்முடைய தென் தமிழ்நாட்டில் மூலை முடுக்குகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை என்ன என்பதை
இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் எடுத்து சென்ற காலத்தால் மறக்க முடியாத மாமேதை பாரதி ராஜா அவர்கள். நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறவன். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பை நான் மிக நன்றாக அறிவேன். ஒரு சமத்துவம், நேர்மை என்ற அளவில் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு தனி நேயத்தை கம்யூனிச வாழ்க்கை முறையின் மீது அவர் கொண்டிருந்தார். மறைந்த தலைவர் நல்லக்கண் அவர்களோடு அவருக்கு இருந்த அன்பு, மறைந்த தலைவர் பாண்டியன் அவர்களோடு அவருக்கு இருந்த அன்பு, கடந்த 40 ஆண்டு காலமாக மனித நேயம், மனிதனுடைய உயர்வு, ஒரு அடிப்படை மனிதனுடைய உயர்வை பாராட்டிய விதங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். பாரதி ராஜாவினுடைய பாதையை, கலை உலக பாதையை, இலக்கிய உலக பாதையை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்து கடைபிடித்து அந்த அர்ப்பணிப்போடு செயல்படுவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய புகழ் அஞ்சலியாக, வீர வணக்கமாக இருக்க முடியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய மனம் நிகழ்ந்த அந்த வீர வணக்கத்தையும் புகழ் அஞ்சலியையும் அந்த மாபெரும் கலைஞருக்கு தெரிவித்து இறுதி விடை கூறி வழி அனுப்பி வைக்கிறேன். இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் மறைந்து விட்டார். ஒரு சாதாரணமான அடையாளம் காண முடியாத ஊரிலிருந்து கிளம்பி வந்து தமிழ் திரையுலகிலே ஒரு சூறாவளியாக சுழன்று வந்தவர் அவர். எந்த திரைப்பட கல்லூரியிலும் அவர் பயிலவில்லை. ஆனால் அவருடைய பள்ளியிலே படித்த ஏராளமானோர் திரைவானிலே மின்னுவதற்கு காரணமாக இருந்தவர். ஒரு காலத்தில் அவருடைய திரையுலக நுழைவு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எல்லோருடைய சிந்தனையிலும் சினிமா என்றால் ஏதோ ஒரு பெரிய மாயை என்பதை சராசரி மனிதனுடைய எப்படி இலக்கியமோ அதை போல திரைத்துறையை கொண்டு வந்தவர். அவருடைய குரல், கரகரத்த அந்த கம்பீரமான குரல், என் இனிய தமிழ் மக்களே என்று கூப்பிய கரத்தோடு வருகின்ற அந்த படக்கத்தினுடைய தொடக்கம், அவருடைய படத்தினுடைய பாடல்கள், கதை, இயக்குனர் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிற போது எதையும் இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது. முதல் மரியாதை என்ற அந்த படத்தில் நடிப்பு இமயமும் இயக்குனர் இமயமும் சேர்ந்து நடத்திய அந்த படம், 16 வயதிலே தொடங்கிய அந்த பயணம், வைகை நதி கரையிலிருந்து கிளம்பிய 3 பேர் இங்கே மூவேந்தர்களாக வலம் வந்தார்கள். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து என்று. இடையில் அவர் உடல்நலம் கொண்டிருந்தார். திருச்சியில் அவருக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நான் ஏற்பாடு செய்திருந்தேன். இசைவு தெரிவித்திருந்தார். ஒரு தம்பி மனோஜ் அவருடைய மறைவினால் அவருடைய மனம் உடைந்து போயிருந்த சூழலில் அது கைவிடப்பட்டது. பின்னர் அவருடைய உடல்நிலை மேலும் குன்றியது. மருத்துவமனையில் நான் சந்தித்த போது கூட பேச முடியவில்லை. ஆனால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். என்னுடைய நாடாளுமன்ற உரைகளுக்கெல்லாம் அழைத்து பாராட்டு தெரிவிப்பவர். மரணம் என்பது இயற்கை தான், யாராலும் தவிர்க்க முடியாதது. அவருடைய உடல்நிலையும் அதை எதிர்பார்க்க வைத்ததுதான். ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே. இவரை போன்றவர்களெல்லாம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அங்கத்தினர்களைப் போல மாறிய அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். உடலால் தான் மறைந்திருக்கிறார். காலமெல்லாம் நினைத்திருப்பார். கவிஞர் கண்ணதாசன் சொன்னதைப் போல் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அவர் தனக்கு எழுதியது திரு பாரதி ராஜா அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். அவருடைய படங்கள், அவர் இயக்கிய அந்த திரைப்படங்கள் மட்டுமல்ல, அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இருக்கிற வரை அவர் இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை தன் குடும்பத்தில் ஒரு உடன் பிறந்தவராக நேசித்த அந்த மிகப்பெரிய மனிதன் மறைந்து விட்டார். காலையிலிருந்து சிந்தனை வேறு எதிலும் செல்ல மறுக்கிறது. மீண்டும் இயற்கை என்று மனம் வலியுறுத்தினாலும், அறிவு வலியுறுத்தினாலும் மனம் ஏற்கவில்லை. ஆறுதல் சொல்வது என்பது சாத்தியமில்லை. காலம்தான் மனக்காயத்தை ஆற்றுப்படுத்தும். ஆனால் இந்த காயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர் காட்டிய பாதை, அவர் உருவாக்கி வைத்திருக்கிற தடம் என்பது அழியாத ஒன்று. அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.